முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு முள்ளங்கி இது மாதிரி வெட்டிக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா கீரி போட்டுக்குங்க. பார்த்திங்களா, கீரி தான் வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா நிறைய சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் மிளகாத்தூள் போட மாட்டேன். இந்த பருப்புடைய ஸ்மெல்லும் அதில் வரத்துக்காகவே வெறும் நான் மசாலா கம்மியாக தான் போடுவேன். அதனால அந்த பச்சை மிளகா கொஞ்சம் கூட காரத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். அப்புறம் கருவேப்பிலை, தாளிப்புக்கு வெங்காயம், கொத்தமல்லி லாஸ்ட்டில் வெட்டிட்டு நான் போட்டுருவேன். அப்புறம் தக்காளி, இதில் நான் புளி ஊற்ற மாட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இது நமக்கு தேவையான தண்ணி, அது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. அப்புறம் தேவைன்னா நமக்கு திருப்பி சேர்த்துக்கலாம் நம்ம. சரியா? அப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் முக்கால் வேடு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு தண்ணி தேவைக்கு அதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மசாலா ஐட்டம் நம்ம சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாத்தூள் வந்துட்டு சாம்பாருக்கு ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போடலாம், தப்பு இல்லை. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எதுக்கு, சாம்பார் உங்களுக்கு திட்டமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். சாம்பார் நிறைய வைக்கிற மாதிரி தான் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் எதுக்கு நான் மிளகாய் தூள் இதில் அதிகமாக சேர்க்க மாட்டேன்னா சாம்பாரில் அது வந்து காரக்குழம்பு ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு. இதே வந்துட்டு மிளகா வந்து வெட்டி போட்டு வெறும் பருப்பு ஊற்றும் போது தக்காளி போட்டு அந்த எசன்ஸ் இறங்கும் போது அந்த பருப்புடைய ஸ்மெல்லு, அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லு இதெல்லாம் சேர்ந்து இதோடைய வாசமும் மனமும் உண்மையான அதுதான் பருப்பு குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாருங்கள் கொஞ்சோண்டு பாருங்கள், இது பாருங்கள், அவ்வளோதான், பேருக்கு தான் நான் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்ப்பேன். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பருப்பு நான் வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு வேக வச்சுப்பேன். ஏன்னா கொஞ்சம் கலர் வந்து மஞ்சள் கலரில் கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் இது மாதிரி போட்டு முதல்ல பருப்பில் போட்டு வேக போட்டுப்பேன். நான் முதல்ல பருப்பை வேகிறதுக்கு முன்னாடி நான் செய்வேன், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு 2 விசில் அது மாதிரி தான் நான் போட்டு பருப்பை வேக வைப்பேன். ஏன்னா அதுதான் சத்து. நம்ம விசில் ஒரு 7-8 விசில் விட்டு அந்த பருப்பை ஆவியில் போட்டால் அந்த ஆவியில் தான் அந்த ஸ்மெல்லும் அந்த பருப்புடைய சத்துலாம் ஆவியில் போயிடும். ஸோ நான் வந்து 2 விசில் வர மாதிரி பருப்பை வேக வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் சேர்ந்துருக்கேன். அதாவது பருப்பு வேக வைக்கும்போதும் நான் மஞ்சத்தூள் சேர்ப்பேன். அதே மாதிரி பருப்பு காய்களை சேர்க்கும் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ப்பேன். இதுதான் இந்து உப்பு. நான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எனக்கு தெரியாது. சரி, இன்றைக்கி நான் சிறுதானியங்கள் வாங்கும்போது இதையும் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இந்த இந்து உப்பை தான் நான் இப்போ குழம்புல சேர்க்க போகிறேன். இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்க்குறேன். நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா, பருப்பு வேக வைக்கும்போது கூட கொஞ்சம் சீரகமும் போட்டு வேக வச்சுக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு தக்காளி சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு நான் போடுறேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ உப்பு எவ்வளோ குழம்புக்குலாம் பிடிக்கும் தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா திருப்பி நம்ம போட்டுக்கலாம். அப்போது பார்த்திங்கன்னா பெருங்காயம் ரொம்ப போடாதீங்க, ஸ்மெல் அதிகமாக இருக்கும். கொஞ்சோண்டு போடுங்க. பெருங்காயம் உங்களுக்கே தெரியும், அது வாயுக்காக போடுறது, பருப்பு வாயு இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம போடுறது. கொஞ்சமாக போட்டால் போதுமானது. இதை நீங்கள் தாளிச்சும் போடலாம், இல்லாட்ட கொதி வந்தும் போடலாம். குழம்பு கொதி வந்து இறக்க ஸ்டேஜில் போடலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் போட்டாச்சு, நம்ம கிண்டி விட்டாச்சு. தக்காளி வெங்காயம் வேகட்டும். அடுத்தது கடாய் சட்டி ஒன்று காய வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் நம்ம விட்டு ஃபஸ்ட் இது முள்ளங்கியை வதக்குவோம். சரியா? எண்ணெய் ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள், அந்த முள்ளங்கி சும்மா பேருக்கு வதக்கணும். எதுக்கு முள்ளங்கியை வதக்கணும்னா இது கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து வதக்கி குழம்புல சேர்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த நச்சுன்னு இருக்கிறது இருக்காது.
ரெண்டாவது சாப்பிடும்போது குழம்புல போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாதா காய் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நச்சு நச்சு இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்குவோம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு தான் நீங்கள் அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் வெந்த பிறகு இதை தூக்கி அதில் போட்டால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் மசாலாவோட வேந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நான் முள்ளங்கி வதக்கிட்டு இருக்கேன். முள்ளங்கி கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுச்சு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் சாம்பார் நல்லாயிருக்கும். முள்ளங்கிலையும் அந்த மஞ்சத்தூள் பிடிச்சிக்கும். இதுமாரி வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. கேரட் பொரியலுக்கு நம்ம கேரட்டை ஃபஸ்ட்டு பொடிசாக வெட்டிக்கணும். இது கேரட்டுக்குள்ளே இருக்கும், இந்த வேஸ்டேஜ் எடுத்துடணும், இது போடாதீங்க. இதில் ஒரு சத்தும் வேறு அந்த கேரட்டோட டேஸ்ட்டும் இதில் போயிடும். ரெண்டாவது இதில் சத்தும் இல்லை, அதனால் ஸோ இதை வந்துட்டு வெட்டி எடுத்துருங்க. அது வந்து நடுவில் வரும், கேரட் நடுவில் இருக்குது. ஸோ இதை வெட்டிட்டு இது மாதிரி சின்னதாக வெட்டிக்குங்க. கேரட்டு பொரியலுக்கு கொஞ்சம் கருவேப்பில்லை, காஞ்ச மிளகா, உளுந்து, கடுகு. இப்போ முள்ளங்கியை குழம்புல சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் பாதி அளவுக்கு பார்த்திங்களா, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. பார்த்திங்களா தெரியுதா, தக்காளி வெங்காயம்லாம் கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முள்ளங்கி நம்ம போட்டுருவோம். கிண்டி விட்டுறலாம். இது கொஞ்சம் வேகட்டும். பருப்பு வந்து கடைஞ்ச பருப்பை இப்போ ஊற்றக்கூடாது. அது முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்ல மாவாக வெந்த பிறகு தான் நம்ம பருப்பை ஊற்றணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், அதுக்குள்ளே கேரட்டு பொரிச்சிக்கலாம். ஒரே கடாய்ச்சட்டில் நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்படி செய்கிறதுனால பாத்திரங்கள் கொஞ்சம் மிச்சமாகும், சாமான் கழுவுற வேலை மிச்சமாகும். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பாருங்கள், நானே எவ்வளோண்டு ஊற்றிருக்கேன், நிறைய விட்டலை. பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ரொம்பலாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எண்ணெயில் போட்ட மாதிரி இதுவே அதிகம்தான், அதனால் நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அந்த காய் வந்துட்டு அந்த எண்ணெயில் பரட்டின மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் பாருங்கள் எண்ணெய் இதுவே அதிகம், இதே நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். பேருக்கு எண்ணெய் சும்மா இந்த காய் வந்துட்டு வேவறதுக்காக எண்ணெய் ஊற்றுறதில்ல, அந்த காய் கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கறதுக்காகவும். தண்ணியிலே வதக்கினாலும் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அது கொஞ்சோண்டு அது பேருக்கு எண்ணெய் நம்ம போட்டாச்சு. அதுக்குள்ள தாளிப்பு கொடுக்கறதுக்காக தான் அது இந்த எண்ணெய் வேறு சேர்க்கணும். நம்ம இப்போ என்ன செய்யணும், நம்ம இதுக்கு கேரட்டுக்கு கொஞ்சம் தாளிப்பு மாதிரி கொடுத்துட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடுகு, அது பொரியட்டும் நல்லா. கேரட்டுக்கு எப்பவும் தாளிப்பு கொடுத்து செஞ்சால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கடுகு போடுங்க, ரொம்பலாம் கடுகு போடணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது காஞ்ச மிளகா, காரத்துக்காக காஞ்ச மிளகா சேர்க்குறோம். அந்த காஞ்ச மிளகாவை கொஞ்சம் நெருக்கி கிள்ளி போட்டுருங்க.
கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும், காஞ்ச மிளகா கொஞ்சம் லைட்டு கலர் மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு உளுந்தையை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா இந்த கலர் வந்துருச்சு, கடுகும் வெடிச்சிருச்சு. நம்ம அடுத்ததில் செய்கிறோம். இந்த ஸ்டேஜில் உளுந்து கொஞ்சம் போட்டுப்போம். உளுந்து வந்து சும்மா லைட்டாக ஷேட் வரும்போது நம்ம அடுத்தது கருவேப்பிலையை போட்டுப்போம். கருவேப்பிலை ரொம்ப வறுக்க தேவையில்லை, சும்மா பேருக்கு அந்த பருப்பில் பச்சையாக தெரியணும் நமக்கு. அதனால் நம்ம பச்சையாக தான் நம்ம இருக்கிற மாதிரி தான் பச்சைத்தில் தான் நம்ம கேரட்டை நம்ம போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வறுக்கலை. இப்போ வந்துட்டு நம்ம இந்த உளுந்து வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும், ரொம்ப தீய விட தேவையில்லை, ரொம்ப ப்ரௌனாகவும் போக தேவையில்லை. ஏன் நம்ம கேரட் போட்டு அது தானே ப்ரௌனாக ஆயிடும் உங்களுக்கு. இப்போ வந்து கேரட்டு இந்த கேரட்டோட அந்த உளுந்தும் நமக்கு வாயில் தென்படும் போது கடித்து சாப்பிடும் போது அது கேரட்டோடு அந்த உளுந்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கேரட்டு. இது தேங்காயெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இதுவே வந்து ஆல்ரெடி இனிப்பு தான். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேங்காய் சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்குங்க. இல்லை பயிர் ஏதாச்சும் மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பச்சை பயிர் ஏதாச்சும் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வேகட்டும். இதெல்லாம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை தான் மஞ்சள் போடுறேன். அதுமாதிரி ஒரு சிட்டிக்கை மிளகாய் தூள், தேவைக்கப்ப உப்பு. எப்போவுமே இனிப்பு ஐட்டத்தில் உப்பு கம்மியாக போட்டால் போதும், நிறையா போடாதீங்க, தூக்கெலாம் தெரியும் உங்களுக்கு. கேரட்டு பீட்ரூட்டுக்கலாம் இல்லை கம்மியாக போட்டுட்டு தேவை நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா? பாருங்கள் தண்ணி ஊற்றலை, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தான் தாளிப்பை கொடுத்துட்டு அதில் போட்டிருக்கேன். அதிலே வேகுது பாருங்கள். இப்போ அதோட நீர் சத்துலேயே அதே வேகும்போது அதோட நீர் சத்தை அதுவே எடுத்துக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு உரத்தானே போட்டுக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் உப்பு வண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய் வந்துட்டு முக்கால்வாசி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் தேவைப்படுது, போட்டாச்சு. போட்டு இந்த உப்பு எல்லா பக்கம் போகிறதுக்காக கொஞ்சம் கலரி விடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, கருப்பில் வந்துட்டு கேரட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்ட உடனே கேரட் சேர்த்துக்கிட்டா பார்த்தீங்களா கலர் பார்த்தீங்களா இந்த பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த கருவேப்பிலெல்லாம். ஸோ இந்த பச்சையாக இருக்கும்போது இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். டீயெல்லாம் விடணும் அவசியம் இல்லை. இது ஒரு பார்க்கறதுக்கு இந்த ஃபேவர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம கேரட்டு போகிறதுக்கு முன்னாடி கருப்பில் போட்டு அதுக்கு கேரட்டு போட்டு செஞ்சோம்னா இந்த பச்சை வந்து கருப்பில் அப்படியே தெரியும் உங்களுக்கு, பார்க்க அழகாக இருக்கும். பவுலில் மாட்டணும். இப்போ சாப்பிட்ற அளவுக்கு இது வந்துச்சான்னு பார்ப்போம். தண்ணி ஊற்றல, எண்ணெய் நிறைய போடல, இருந்தாலும் இதோடைய நீர்லேயே வந்து வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சொல்கிறேன். நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் வந்து முக்காவேக்காடு நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் கொத்தமல்லி போட்டுடுறேன். போட்டு ஒரு கிண்டிடுவோம். போட்டு ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துருவோம்.
ஏன்னா காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணியில். இப்போ அடுத்தது நமக்கு தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெயை, நான் எல்லாமே நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நமக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், ஒரே சட்டியில் தான் நான் செய்கிறேன். இப்போ அடுத்தது எண்ணெய் சூடாகிடுச்சு. தேவைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். சாம்பார் பொறுத்தவரை கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா சாம்பாரில் அந்த கடுகு மிதக்கிறது ஒரு அழகாக. கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வைக்கிறதால மீடியமாக வைங்க. ஏன்னா ரொம்ப வெடிச்சிச்சுன்னா நாலா பக்கமும் அந்த கடுகு வெளியே போயிடும் வீணாக. அப்புறம் எண்ணெயில் கடுகு அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த பொருளும் தாளிப்பு கொடுக்கும்போது எண்ணெயோடு அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப மீடியமாக வச்சுட்டிங்கன்னா அந்த கடாய் சட்டிக்குள்ளே அந்த கடுகுலாம் இருக்கும், இல்லாட்டி வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்களா நுர தருது. இப்போ வெடிக்க போகிற ஸ்டேஜ். இப்போ வெடிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம மீடியமாக வைப்போம். கடுகு எப்பவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருளை சேர்க்கணும். நீங்கள் முன்னாடி சேர்த்துடக்கூடாது. நம்ம அப்போ தான் கடுகு நல்லா பொரிஞ்சு அது குழம்போடு மேட்ச் ஆகி நல்லா இருக்கும் வாசனை. இதே பச்சையாக ஒரு அரை வேக்காடாக நீங்கள் கடுகை போட்டுட்டாக்க டைம் ஆச்சு தாளிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கடுகானது வாயில் போட்டால் கொஞ்சம் கசக்கும். அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸில் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுத்தடுத்த பொருளை சேர்க்க ஆரம்பிச்சுங்க. இப்போ பாருங்கள், வெடிக்கிற சவுண்டு கேட்குதா? எப்போவுமே கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போது தண்ணி அப்புறமா வெடிக்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ஒரு அடுத்த பொருளை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கா, வெங்காயம் கருவேப்பிலை சேர்க்கும்போது என்ன செய்யணும், நம்ம இப்போ மீடியத்தில் வெடிச்சிட்டு இருக்குது, இப்போ சிம்மில் வச்சிடணும். அதே ரெண்டாவது நீங்கள் போடுற கருவேப்பிலையாகட்டும் வெங்காயம் ஆகட்டும் தண்ணி இல்லாமல் போடுங்க. இல்லைன்னா அது தெளிக்கும், நாலா பக்கமாக அந்த கடுகு வெளியே வந்துடும், தெளிக்கும். அதனால் தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ நான் வெங்காயம் போட போகிறேன். இப்போ பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது இது. இப்போ நம்ம இந்த பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம் போடும்போது அந்த கடுகு வெளியே அவ்வளோவா வராது உங்களுக்கு. தண்ணி இல்லாமல் போடுங்க. இப்போ வெடிஞ்சு நின்றுச்சு. இப்போ நான் இப்போ பார்த்தீங்களா கடுகு அதுக்கிட்டே இருக்கு பாருங்க, வெளியே வரலை. நம்ம இது மாதிரி ஸ்டேஜில் போடும்போது கடுகு வெளியே வராது. நீங்கள் கடுகை சரியாக பொரிக்காத பட்சத்தில் நீங்கள் ஒரு பொருளை சேர்க்கும்போது அது என்ன தெரிஞ்சு ஈரப்பதத்தோடு இருக்குது, அதை வேக்காதனால அது நாலா பக்கமும் வெடிச்சிக்கிட்டு வரும். இப்போ வெங்காயம் போட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் பொரிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம குழம்பு தாளிப்பு கொடுப்போம் ஊற்றணும். இது பச்சையெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நமக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக கருகின மாதிரி வரும்போது நம்ம எடுத்து தாளிப்பாக ஊற்றிடலாம். இது வேகட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பை வேக வச்சுருக்கோம். இது பாருங்க, பருப்பு வேக வச்சது இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி காயெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்க, தக்காளிலாம் தெரியுதா, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம கூட தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகும் நல்லா தெரியுதா கலரு, பச்சை மிளகும் அந்த பச்சை கலர் மாறிடுச்சு. ஸோ அப்போ எல்லாமே உரப்பு எல்லாம் இதில் இறங்கிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஊற்றுவோம். தேவைக்கு பருப்பு ஊற்றிக்குவோம். மீது இந்த தேவைப்போ எடுத்து வச்சுக்கலாம். அது கட்டி யூஸ் ஆகும். நிறையெல்லாம் ஊற்றணும்னா அவசியம் கிடையாது. குழம்புக்கு தகுந்த மாதிரி பருப்பை ஊற்றிக்கிங்க. இப்போ ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. நமக்கு தண்ணி சேர்த்துப்போம். பருப்பு குழம்பை பொறுத்த வரையும் ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சாதத்தில் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது மீடியமாக இருக்குது, போதும். சப்போஸ் எனக்கு மீதி பருப்பு மீஞ்சிருச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு, 100 கிராம் தான் போட்டால் அவிச்சி வச்சுட்டு மீதி இருக்குது. இதை நம்ம குழம்புல ஊற்றினா குழம்புல ஊற்றின பருப்பு அது ஒரு மாதிரியே போயிடும். நம்ம அதை காலி பண்ணிடலாம்.
இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நீங்கள் 10 நாள் 15 நாள் கழிச்சு கூட நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம எதாவது ஜூஸ் எழுதிக்கலாம். இல்லை டிஃபன் எது செய்யும்போது இந்த பருப்பு குழம்பு பத்தலைன்னா மறுபடியும் இந்த பருப்பு தூக்கி ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார், கேரட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை கருவாடு. இதை நான் சுடு தண்ணியில் போட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதை பச்சை தண்ணியில் ஒரு 2-3 அலசு அழைச்சிட்டு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உப்பு வந்து போடலை, ஏன்னா அதில் உப்பு இருக்குதா இல்லையா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா தான் உப்பு போடணும். இல்லைட்டா நம்ம உப்பு போட்டுட்டோம்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், கருவாடை தின முடியாது. இந்த கருவாட்டிலே உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. சரியா? நான் இப்போ ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகுது. இப்போ இதையும் கையோடு நம்ம இதே கடை செட்டில் பொரிச்சிடலாம். இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சோண்டு. இது வந்துட்டு ஒரு பருப்பு போட்ட பிறகு நீங்கள் ஒரு கொதி 2 கொதிதான் போதும். நமக்கு ரொம்பலாம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பருப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ரொம்ப கொதிக்க அது பருப்புடைய ஸ்மெல் வந்துட்டு வெளியே போயிடும். அது நம்ம ஆல்ரெடி இது மாதிரி ப்ராசஸ் செய்யறதுனால அந்த பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அந்த பருப்பு ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும், மசாலா இதெல்லாம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜை தாளிப்பை நம்ம பருப்புக்கு சாப்பிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பு அதை போய் இறங்கட்டும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம பருப்பில் கொட்டிடலாம், பருப்பு குழம்புல கொட்டிடலாம். இது மாதிரி கொட்டிட்டு அதை ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டிங்கன்னா அது ஒரு கொதி வந்த பிறகு இதை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை அடுத்தது வந்துட்டு கருவாடுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. மீனுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், கருவாடுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். அது மசாலாலே வந்துடும். ரெண்டாக ரொம்ப நேரம்லாம் ஆகாது கருவாடு வேகிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போது நான் மசாலா தடவி வச்ச கருவாடை நம்ம போடுறேன். சிம்மிலே வேகட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. கருவாடு சீக்கிரமாக வெந்துடும், மீன் மாதிரி கிடையாது. அது வந்துட்டு எப்படி எடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அரவக்கடை எடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல முறுமுறுன்னு போட்டு வறுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் கருவாடை பொறுத்தது பயம் கிடையாது, உடையாது, அந்த பயம்லாம் கிடையாது. மீன் தான் கொஞ்சம் பார்த்து செய்வது தான் இருக்கும். கருவாடு எப்போ ஃப்ரீயாக விட்டுக்கலாம் நம்ம. அது வேந்துட்டு ஒரு கிண்டி விட்டால் போதும், மசாலா இறங்கிடும். அது இந்த கருவாடு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், அந்த சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு கூட பிழைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருவாடு இந்த சட்டியில் பொரிச்சா இல்லையா, அதில் கொஞ்சம் சாதம் போட்டு பிரட்டிட்டேன். இது சும்மா சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்துட்டு நம்ம அந்தோடைய எண்ணெய் கூட நம்ம வேஸ்ட் பண்ணல பாருங்கள். நான் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இந்த எறாக்கு மட்டும் நீங்கள் இது மாதிரி சாதம் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. மீன் எண்ணெய் அப்புறமா வந்துட்டு எறா எந்த கவுச்சி ஐட்டாலும் லாஸ்ட்டாக கடாச்சட்டியில் எண்ணெய்க்குன்னே மசாலா கிசலாக இருக்குது. நம்ம சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற குழம்பை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது உங்களுக்கு இது மாதிரி சாதம் நிறைய வேணும், அப்படி எண்ணெய் நிறைய போட்டு செய்யணுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் காரமும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு மீனையும் இறவே ஏதாச்சும் ஒன்று பொரித்து எடுத்துகிட்டு அதில் போட்டிங்கன்னா சாதம் இன்னும் வந்து 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுக்கலாம். சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார், கட் பண்ணுறேன், கேரட் பொரியல், கருவாடு. ஏன்னா சாம்பார் வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் உரப்ப வேண்டுறதுக்காக கருவாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கருவாடு சட்டியில் போட்டு பிரட்டிய சாதம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு தட்டில் வச்சுப்போம்.
சாப்பாடு வச்சாச்சு. அடுத்தது முள்ளங்கி சாம்பார். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் காணும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் இந்த முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, நீர் சத்து உள்ளது. இது வந்து சூட்டெல்லாம் தணிக்கக்கூடியது, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. முள்ளங்கி ஜூஸாகவும் முள்ளங்கி குழம்பும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா அஜீரண பிரச்சனைலாம் வராது. ஸோ முள்ளங்கி சாம்பார். அடுத்தது கேரட், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டிங்கன்னா என் கூட வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகே.